அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது பசி, பிணி, மூப்புத்துயர் என்ற 4 விஷயங்களை பற்றி பார்க்கலாம். இறைவன் என்பவன் பரபிரமமாக இருந்து எல்லோருக்கும் எல்லாவற்றையும் போஷிக்கின்றான். அப்படி இறைவன் என்ற ஒரு பரம்பொருள் இருப்பதால் தான் நாம் எல்லோரும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் இல்லாமல் யாராலும் உயிரோடு வாழ முடியாது. நான் தனியாக வாழ்ந்து விடுவேன் என்றால் ரொம்ப காலத்துக்கு வாழ முடியாது. சீக்கிரமாகவே மரணத்தை சந்திக்க நேரிடும். இறைவன் தான் நமக்கு நித்திய ஜீவனை வழங்கக்கூடியவன். அப்படிப்பட்ட இறைவன் நமக்கு பசி, பிணி, மூப்புத்துயர் ஆகிய துன்பங்களை போக்குகின்றார். நாம் இல்லத்தில் வாழ்கின்றோம். இல்லத்தில் வாழும்பொழுது நமக்கு பவரோகம் என்ற இந்த 4ம் ஏற்படுகின்றது. பவரோகம் என்றால் இதுதான் 4 தான். இந்த 4ஐயும் இறைவன் என்பவன் தன்னுடைய அருளால் போக்கி தருகின்றான். எந்த இறைவனை எடுத்தாலும் பசி, பிணி, மூப்புத்துயரை அவர் போக்க வேண்டும். இந்த 4ஐயும் போக்காமல் அவர் இறைவன் என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. மனதில் வேதனை இருந்தாலே பசி, பிணி, மூப்புத்துயர் இருந்து கொண்டே இருக்கும். ஐயோ, நாம் வாழ வேண்டுமே, நாம் இதை செய்ய வேண்டுமே, அதை செய்ய வேண்டுமே என்று மனதில் குழப்பிக்கொண்டே இருந்தால் மூப்பு ஏற்படும். சீக்கிரமாக முடிகள் எல்லாம் நிறைத்துவிடும். சீக்கிரமாக முதுமை பருவம் வந்துவிடும். மனதில் இருக்கும் வேதனையை இறைவனிடம் கொடுத்து விட்டால் அவர் சரி செய்வார். இறைவன் எனக்காக போராடுவார், இறைவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு நாம் வந்துவிட்டால், எல்லா பாரத்தையும் இறைவன் மீது போட்டுவிட்டால் இறைவன் எல்லாவற்றுக்கும் நமக்கு விடை தருவார். இறைவனால் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையே இல்லை. மேலும் குழந்தை போன்ற மனதை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். கள்ளம் கபடமற்ற ஒரு மனத்தோடு நாம் இறைவனை பூஜிக்க வேண்டும். சூதுவாதுகளை நாம் ஒதுக்க வேண்டும். சூதும் வாதும் வேதனை செய்யும் என்பதைப் போல சூதுவாது இல்லாமல் வாழ வேண்டும். அடுத்தவருக்கு துரோகம் செய்யாமல் வாழ வேண்டும். ஒரு நல்ல மனிதனாக நாம் வாழ்ந்தாலே இறைவன் நமக்கு இவை எல்லாவற்றையும் போக்கி அருள் புரிகின்றார். ஒரு குழந்தையை யார் வேண்டுமானாலும் தூக்கி கொஞ்சலாம். அந்த குழந்தை கள்ளம் கபடமற்று இருக்கின்றது. அதற்கு எந்த ஒரு பாவமும் ஏற்படாது. குழந்தையை போன்ற மனது வைத்திருந்தால் நமக்கு எப்பொழுதும் சொர்க்கம் நிச்சயம். நமக்கு பசி, பிணி, மூப்புத்துயர் என்பது இருக்காது. இறைவன் கையில் நாம் குழந்தைகளாக மாறிவிடுவோம் என்பதுதான் நான் சொல்வது. இறைவா, ஈசா, மூவா மருந்தே என்று பல பெரியவர்கள் ஏற்றிருக்கிறார்கள். அதற்கேற்ப இறைவனிடம் சரணாகதி அடைந்து நாம் பசி, பிணி, மூப்புத்துயர் ஆகிய துன்பங்களை கடந்து இன்புற்று வாழ்வோமாக. நன்றி, வணக்கம்.